இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசீர்வாதமான தமிழ்நாடு ஜெப யாத்திரை இது கர்த்தர் நமது மாநிலத்திற்காக கொடுத்த தெய்வீக திட்டமாகும். கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் நடந்த ஜெப யாத்திரை மற்றும் கூட்டு பிரார்த்தனையை கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதித்தார். நேற்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஜெப யாத்திரையின் தொகுப்பை உங்களுக்கு வழங்கவிருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியையும் கவனமாக பாருங்கள், ஊக்கமாக ஜெபியுங்கள். உங்கள் மாவட்டத்தில் கர்த்தர் ராஜரீகம் செய்வார். நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்வோமா? தமிழகத்தின் தென்கோடியில் அமைந்த மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்று ராமநாதபுரம் ஆகும். 1910ஆம் ஆண்டு திருநெல்வேலி மற்றும் மதுரை மாவட்டங்களின் சில பகுதிகளை இணைத்து ராமநாதபுரம் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு மாறி மாறி வந்த குறுநில மன்னர்களிடம் இருந்து 1795இல் ஆங்கிலேயர்கள் இம்மாவட்டத்தை கைப்பற்றினார்கள். ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் ராம்நாடு என்று அழைக்கப்பட்ட இம்மாவட்டம் சுதந்திரத்துக்கு பின்னர் தமிழில் ராமநாதபுரம் என்று மாற்றப்பட்டது. 1985ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் என 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. கல்வி அறிவில் மிகவும் பின்தங்கிய மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டமாகும். இங்குள்ள மக்கள் படிப்பிற்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. வீட்டிற்குள்ளேயே பெண்கள் முடங்கி கிடப்பார்கள். ஆண்களோ வேலை தேடி வெளி மாவட்டங்களுக்கும் வேறு மாநிலங்களுக்கும் சென்று விடுவர். இவர்களின் இந்த பரிதாப நிலையை கண்ட மேலை நாட்டு மிஷனரியான ஸ்வாட்ஸ் ஐயர் அவர்கள் கிபி 1785ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய பள்ளிக்கூடம் ஒன்றை ஆரம்பித்தார். இம்மாவட்டத்தில் 4 பொறியியல் கல்லூரிகளும் 8 அறிவியல் மற்றும் கலை கல்லூரிகளும் 1258 பள்ளிக்கூடங்களும் உள்ளன. போதிய கல்வி வளர்ச்சி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இல்லை என்ற சூழ்நிலையில் எழுத்தறிவு 50% ஆகும். சுற்றி பார்க்க ஏராளமான சுற்றுலா தலங்கள் இங்கு உள்ளன. அதில் ராமேஸ்வரம் குறிப்பிடத்தக்கதாகும். ஏர்வாடியில் அமைந்துள்ள தர்கா மனநிலை பாதிக்கப்பட்டோரின் சிகிச்சை மையமாக உள்ளது. இந்தியாவிலேயே கடல் வழியாக கட்டப்பட்ட மிக நீளமான பாலம் அன்னை இந்திரா பாம்பன் பாலமாகும். 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி மன்னார் வளைகுடாவில் ஏற்பட்ட புயல் தனுஷ்கோடி நகரையே மூழ்கடித்தது. இம்மாவட்டத்தில் நெல், கம்பு, சோளம், மிளகாய், எள், உளுந்து, கேழ்வரகு மற்றும் பருத்தி போன்ற பயிர்கள் பயிரிடப்படுகிறது. வானம் பார்த்த பூமியான ராமநாதபுரம் முழுவதும் வடகிழக்கு பருவமழையையே நம்பியுள்ளது. அடிக்கடி ஏற்படும் பஞ்சங்களும் தண்ணீர் பற்றாக்குறையும் மக்களை விரக்திக்குள்ளாக்குகிறது. இந்த கரிசல் காட்டு பூமியின் நிலையை பார்த்து மனம் வெதும்பி இதற்கு மாற்று வழி என்ன என்று யோசித்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மக்களின் வாழ்வாதாரத்துக்காக நீர் வளமில்லாத காய்ந்த நிலங்களிலும் செழித்து வளரும் கருவேல மரங்களை நட்டு அதிலிருந்து கறிக்கட்டைகளை உருவாக்கி விற்பனை செய்யும் திட்டத்தை தீட்டினார். கறி தயாரித்து விற்கும் தொழில் இன்றும் இம்மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. கண்ணு கெட்டிய தூரம் எல்லாம் கரிசல் காடாக காட்சியளிக்கும் இம்மாவட்டத்தில் வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவுக்கு நீண்ட கடற்கரையை பெற்றிருப்பதால் கடல் சார்ந்த தொழில்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. கடல் நீரை கொண்டு உப்பு தயாரிக்கும் தொழில் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. சுமார் 200 கிலோமீட்டர் கடல் பரப்பளவு கொண்ட இம்மாவட்டத்தில் மீன்பிடி தொழில் சிறப்பாக நடைபெறுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் வடகோடி எல்லையில் உள்ளது ஓரியூர் என்ற சிறிய கிராமம். இங்குள்ள மண்ணுக்கு ஒரு சிறப்பு மகிமை உண்டு. இந்த செம்மண் பூமியில் ஒரு குருதி படிந்த வரலாறு புதைந்து கிடக்கிறது. ஒன்றுக்கும் உதவாத இந்த மண்மேட்டை இன்று பக்த கோடிகளின் பக்திக்கும்
அற்புதங்களுக்கும் உரிய இடமாக மாற்றியவர் ஜான் டி பிரிட்டோ அவர்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஏழை மக்களின் அவல நிலைகளை பார்த்து வேதனைப்பட்ட இவர் இவ்வகை மக்களுக்கு கல்வி கற்பித்து மருத்துவ உதவியும் செய்தார். 40 நாட்கள் உபவாச ஜப யாத்திரையில் 7வது நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்றது. இம்மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து ஜபிக்கின்ற ஜபி வீரர்கள் வாகனம் மூலமாக இம்மாவட்டத்தின் பல பகுதிகளில் சென்று ஜபங்களை ஏறெடுத்தார்கள். இந்த ஜபனோட ஊழியத்தின் நிமித்தமாக எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு விசேஷத்தை கடைசி கிழமை ஜப அக்கினி ஆண்டு ஊற்றுவாங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். மாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியோடு கடந்து போகிறோம். இந்த ஜபத்துக்கு அப்புறமா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு காரியங்கள் ஆண்டவர் செய்வார்னு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. இயேசுவை பற்றி தெரியாத ஜனங்கள் தான் அநேகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் மனம் திரும்பணும். இந்த மாவட்டத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். அதான் எங்களுடைய ஆசையும் எங்களுடைய வேண்டுதலும் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஜபயாத்திரை நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சகோதரர் மோகன் சி லாசஸ் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாம்பன் பகுதியில் மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனையின் விவரங்களை அறிந்து கொண்டு அந்த மக்களுக்காக ஜபங்களை ஏறெடுத்தார்கள். என் பேர் இன்னாசி அண்ணன் மோகன் சி லாசஸ் அண்ணன் இந்த ஜப யாத்திரைக்காக இங்கே கடற்கரைக்கு வந்திருந்தாங்க. வந்து எங்களோட நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அவங்க இந்த பகுதிக்கு ஜப யாத்திரை நிமித்தமாக வந்தது எங்கள் அனைவருக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஜபிக்கிற குறித்து நிறைய அறிவுரைகள் மற்ற காரியங்களை குறித்து எங்களோட நிறையா பகிர்ந்துக்கிட்டாங்க. அது எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அண்ணன் மோகன் சி அண்ணன் ஜப யாத்திரைக்காண்டி இங்கே ராமேஸ்வரம் தீவுக்கு வந்திருந்தாங்க. வந்தவங்க பாமன் பகுதியில் வந்தாங்க. இந்த கடற்கரை பகுதிக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலனை உண்டாக்குற ஒரு காரியமாக இருந்துச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். மோகன் சாஸ் ஐயா இங்கே வரணும்னு சொல்லி பல நாள் நான் விழித்திருந்து ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் ஆண்டவருக்கு என் சொந்த தீவு மக்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இரவும் பகலும் ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபத்தை கேட்டு மோகன் சாஸ் ஐயா அந்த தீவு மக்களுக்காண்டி வந்திருந்தாங்க. கடற்கரையோர ஜப சந்திப்புக்காக அண்ணன் இங்கே வந்திருந்தாங்க. எங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருந்துச்சு. எங்களோட அவங்க இங்கே தொழில் பிரச்சனைகள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க பகிர்ந்து அவங்க சொன்ன ஆலோசனைகளை கேட்டு நாங்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவங்க சொன்ன ஆலோசனைகளை கேட்கும்போது எங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. எங்களுக்குள்ளே இருக்கிற மீனவர் பிரச்சனைகள் தீர்றதுக்காக மிகவும் ஜெபம் பண்ணுறதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு வல்லமையான ஊழியர் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அது எங்களுக்கு மீண்டும் ஒரு ஆசீர்வாதத்தை தருங்கிற நம்பிக்கையோடு இருந்தோம். அந்த நம்பிக்கையின் எதிர்பார்ப்பாக அண்ணன் இங்கே கடற்கரையில் எங்களை சந்தித்து எங்களுக்கு ஒரு புதிய எழுப்புதலை கொடுத்துருக்காங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய 40 நாட்கள் உபவாச ஜெபத்தில் 7வது நாளை நாம் கடந்திருக்கிறோம். 7வது நாளில் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் ஊடுருவி சென்று ஜெபித்திருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் 7 தாலுகாக்கள் இருக்கிறது. இந்த மாவட்டத்தை நாம் கவனிக்கும் போது நிறைய மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, கலவரங்கள், அதனால் உண்டாகிற மரணங்கள் அடிக்கடி நடைபெறுகிற ஒரு மாவட்டம். ஆனாலும் குறிப்பாக இந்த மாவட்டத்திற்காக ஜெபித்த ஆரம்பித்த பிறகு பல மாற்றங்கள் உண்டாகி இருப்பதை காண முடிகிறது. இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படவும் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படவும் இந்த மாவட்டத்தில் ஒரு அமைதி சமாதானம் காணப்படவும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகவும் பாரத்தோடு அதற்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. இரவு ஜெபிக்கிற கூட்டத்தில் கூட திரளான மக்கள் கூடி வந்து பாரத்தோடும் கண்ணீரோடும் தங்களுடைய மாவட்டத்தில்
ஒரு எழுப்புதல் வரணும், ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறார்கள். 15 லட்சம் ஆத்துமாக்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறார்கள். அவருடைய மீட்பிற்காக கருத்தாக ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபித்திருக்கிறதை நினைத்து நான் தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் இப்பொழுது எங்களோடு கூட சேர்ந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக கருத்தாக ஜெபிக்க வேண்டும். அந்த நாட்களில் மிஷினரிகள் வந்து கால் ஒன்றி சுவிசேஷம் அறிவித்த ஒரு இடம். இந்த மாவட்டத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக நாம் கருத்தாய் ஜெபிக்கலாம். இப்போது என்னோடு கூட சேர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்காக ஜெபிப்பீங்களா? நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்காக கருத்தாக ஜெபம் செய்கிறோம். இந்த மாவட்டத்தில் இருக்கிற 15 லட்சம் ஆத்துமாக்களை நினைக்கிறோம். கல்வாரி சிலுவில் இந்த ஆத்துமாக்களுக்காக இரத்தத்தை சிந்தினீரே. இங்கே வந்து தியாகத்தோடு கூட நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றின மிஷினரிமார்களை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. அவருடைய ஜெபங்கள், அவர்கள் பட்ட பிரயாசங்கள், அதனுடைய அறுவடையை நாங்கள் காண வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த ஜாதி பிரச்சனைகள், மக்களுக்குள்ள இன கலவரங்களை தூண்டி சமாதானத்தை கெடுக்கிற இரத்த வெறிபிடித்த பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். மக்களுக்குள்ள ஒரு சமாதானமும் அன்பும் ஐக்கியமும் உண்டாக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னொரு இரத்தம் சிந்துதல் காணப்படாதபடி, கலவரங்கள் உண்டாகாதபடி, மக்களுக்குள்ளே பழி வாங்குகிற சுபாவங்கள் எல்லாம் ஒழிந்து ஒரு தேவ அன்பு ஆட்கொள்ள வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் அப்படியே ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். ஜாதி வெறி மக்களுடைய மனங்களை விட்டு விலகட்டும். ஜாதி உணர்வை தூண்டி மக்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்கி ஒருவரை ஒருவர் தாக்கும்படி போராட்டத்தை உண்டாக்குகிற பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். மக்களுடைய மன நிலையில் ஒரு மாற்றம் வரட்டும். தகப்பனே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமையை இந்த மாவட்டம் முழுவதும் நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இத்தனை பேர் ஒரு மனதோடு இணைந்து ஜெபிக்கிறதுனால ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்குகிறதற்காய், ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பெரிய மாற்றத்தை விசுவாசத்தோடு எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதமான தமிழ்நாடு, ஆசீர்வாதமான தமிழ்நாடு, மாறப்போகுது தமிழ்நாடு, மாறப்போகுது தமிழ்நாடு, மாறப்போகுது தமிழ்நாடு, மாறப்போகுது தமிழ்நாடு. ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், இயேசப்பா ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. பாவமில்லாத தமிழ்நாடு, சாபமில்லாத தமிழ்நாடு. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பாவமில்லாத தமிழ்நாடு, சாபமில்லாத தமிழ்நாடு, கலகமில்லாத தமிழ்நாடு, லஞ்சமில்லாத தமிழ்நாடு, லஞ்சமில்லாத தமிழ்நாடு. மாறப்போகுது தமிழ்நாடு, மாறப்போகுது தமிழ்நாடு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஜெப வீரர்கள் வாகனங்கள் மூலமாக இம்மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு சென்று ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். இப்பொழுது அவர்கள் பெற்ற நன்மைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். இதுவரைக்கும் தெரியாத கிராமங்கள் இதுவரைக்கும் தெரியல, ஆனால் இதுவரை தெரிந்து கொண்டோம். விவசாயம் ஆஸ்வதிக்கப்பட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு பெரிய மாற்றங்கள் வரும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபத்தின் மூலமாக அநேக ஜாதி என்ற நினைவை மறந்து சகோதரத்துவமும் ஆண்டவர் மீது வைக்கிற அன்பும் பெருகும் என்று நாங்கள் இதயத்தில் விசுவாசிக்கிறோம். இந்த ஜெப யாத்திரை மூலமாக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஒரு மகாபெரிய எழுப்புதல் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். யதார்த்தமாகவே வறட்சியான மாவட்டம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இந்த ஜெப யாத்திரையின் நிமித்தம் இந்த மாவட்டம் ஒரு பெரிய செழிப்பான மாவட்டமாக மாறப்போகுது அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஜெப வீரர்கள் இம்மாவட்டம் முழுவதும் கடந்து சென்று ஜெபங்களை ஏறெடுத்தார்கள்.
மாலை நேரத்தில் ஸ்வாட்ஸ் மைதானத்தில் வைத்து இக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் ஆண்டவருக்குள்ளே வரணும், ஆண்டவர் வரைக்கும் அநேகம் ஆயத்தமாக்கப்படணும். தினசரி நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் ஒரு மாற்றங்களும் இயேசுவை அறிகிற ஒரு தமிழ்நாடு, பரிசுத்தமுள்ள ஒரு தமிழ்நாடு வருவதற்கு நாங்கள் பிரயாசப்படுகிறோம். தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கணும், மக்களுக்காக. பெரும்பாலும் இந்த பகுதியில் வந்து சாபங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதிலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைச்சா நல்லாயிருக்கும். கடவுளுக்குள்ளே எல்லாரும் வந்துடணும். என் முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை, ஒரு நாளும் தலை கொண்டு எனக்கும் இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கும் இல்லை. இப்படி சொல்லுங்க. இல்லை இல்லை தோல்வி இல்லை இல்லை, கரங்களை சேர்த்து இல்லை இல்லை கலக்கம் இல்லை இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன், எனக்காக யாவையும் செய்கிறேன். சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன், எனக்காக யாவையும் செய்கிறேன். உம்முகம் பார்ப்பதினால் நீர் எனக்குள் இருப்பதினால், உம்முகம் பார்ப்பதினால் நீர் எனக்குள் இருப்பதினால். சொல்லுங்களேன். இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை. ஒரு ஆசீர்வாதமான தமிழ்நாட்டை நாம் காண வேண்டும். ஆண்டவர் தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆனால் அதற்கு தமிழ்நாட்டில் எழுப்புதல் உண்டாக வேண்டும். எழுப்புதல் சபைகளுக்குள்ளே வந்து கிறிஸ்தவங்களுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வந்தால் சமுதாயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகி தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் சரித்திரம். சபையில் நம்ம பைபிளில் காணக்கூடிய காரியமும் அதுதான். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அதாவது கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கிற ஜனங்கள், இயேசுவை அறிந்த ஜனங்கள், இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற விசுவாசின்னு சொல்லக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன், தமிழ்நாட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அதான் வாக்கு தத்துவம். நீங்கள் இருக்கிற மாநிலத்திற்கு நான் சேமத்தை ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். எப்போ அந்த ஆசீர்வாதம் வருமா? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், இயேசுவை அறிந்திருக்கிற நாம் நம்மை தாழ்த்தணுமா? நமக்குள்ள நிறைய பெருமை இருக்குது. பெருமை, ஜாதி பெருமை இருக்குது, பணப்பெருமை இருக்கிறது, ஆவிக்குறை பெருமை, சபை பெருமை இருக்கிறது. அதனால தான் மற்றவங்களை குறைச்சி பேசுகிறோம், மற்றவங்களை தாக்கி பேசுகிறோம், மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு பெருமை இருக்குது. நம்ம வசனத்தின்படி நம்முடைய சபைகளும் நடக்கலை, கிறிஸ்தவர்களும் நடக்கலை. என்னை போல சுவிசேஷகர்கள் நாங்கள் ஊழியக்காரங்களும் வசனத்தின்படி நடக்கலை. நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன், எல்லா சபைகளையும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். கிறிஸ்தவ சர்ச்சுக்குள்ளே விக்கிரகாராதனை இருக்குது, கிறிஸ்தவ சர்ச்சுக்குள்ளே ஜாதி இருக்குது, கிறிஸ்தவ சர்ச்சுக்குள்ளே வரதட்சணை இருக்குது, கிறிஸ்தவ சர்ச்சுக்குள்ளே அரசியல் சண்டை, பதவி சண்டை, போட்டி இருக்குது, கிறிஸ்தவ சர்ச்சுக்குள்ளே லஞ்சம், ஊழல் இருக்குது. இது மாதிரி எல்லா சர்ச்சையும் முழுமை எடுத்துக்கொண்டு பாருங்கள் இருக்குது. இல்லைன்னு சொல்ல, எல்லாம் சர்ச்சு. ஒரு சர்ச்சு செய்தா என்ன, எல்லாரும் செய்தா என்ன? ஒரு சபையில் நடந்தால் கூட ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் ஏன் பிள்ளைங்க தான், ஆனால் உங்கள்கிட்ட அக்கிரமம் இருக்கிறது, நீங்கள் மனம் திரும்பணும். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தாழ்த்தி ஜெபித்தா நான் தேசத்திற்கு சேமத்தை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்தவங்க வரதட்சணை கேட்குறாங்க. கிறிஸ்தவங்களே ரட்சிக்கப்பட்டு அந்நிய பாஷை பேசுகிற ஆட்களே வரதட்சணை எவ்வளோ தருவேன்னு கேட்குறாங்க.
எவ்வளோ அசிங்கம் இல்லை அது. அப்போ ஆண்டவர் துக்கப்படுவாரே, இயேசு அந்த உணர்வே இல்லை நமக்கு. நம்ம ஜெபிக்கணும், அந்நிய பாஷை பேசணும், பைபிள் வாசிக்கணும், காணிக்கை கொடுத்துட்டா சரி. அப்புறம் எப்படி வேணாலும் வாழலாம், வரதட்சணை வாங்கலாம், லஞ்சம் வாங்கலாம், எப்படியும் வாழலாம். நீ வாழுகிறோம், வசனத்தின்படி நம்ம வாழலை. அதனால தான் தேவன் துக்கப்பட்டு நிற்கிறார். நீங்கள் மனம் திரும்பணும், சபை மனம் திரும்பணும். சபைக்குள்ள வரதட்சணை இருக்கிறாரு. சபை எப்படி போகுதோ அப்படி தான் உலகம் போகும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏன் வெளியில் ஜாதி சண்டை நடக்குது? சர்ச்சுக்குள்ளே ஜாதி இருக்குதுல்ல, சர்ச்சுக்குள்ளே ஜாதி பார்க்குறீங்கள, ஜாதிக்கு சபைகள் இருக்கிற. நாங்கள் ஜெபிச்சு கொண்டு வரும்போது ஒரு கிராமத்தில் சொன்னாங்க, பெரிய ஒரு ஆலயம் இருக்குது, அடுத்த தெருவில் இன்னொரு பெரிய ஆலயம் இருக்குது, ரெண்டும் ஒரே டினாமினேஷன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அண்ணன் இதுவும் அந்த சபை தான், இதுவும் அந்த சபை தான், ஏன் ரெண்டு தெருவில் ரெண்டு பெரிய சர்ச்சு அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இது இந்த ஜாதிக்கு, அது அந்த ஜாதிக்கு. ஜாதிக்கு ஒரு சர்ச்சு. நான் கேட்டேன், எந்த சர்ச்சுக்கு இயேசு போவார்? நீங்கள் சொல்லுங்கள், எந்த சர்ச்சுக்கு போவார்? ஒரு சர்ச்சுக்கு போக மாட்டார். இது அந்த அந்த போதகர்களுக்கும் தெரியல, பிஷப்புக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஜாதிக்கு சர்ச்சை கட்டினா அந்த சர்ச்சை இயேசு விரும்புவாரா? அவரை துக்கப்படுத்தினா சர்ச்சு ஆராதனை காணிக்க. இயேசு இல்லாமலே ஆராதனை நடக்குது சர்ச்சஸில், தெரியுமா? அப்படி அர்த்தம் என்ன தானே? உங்களுக்கு தெரியுது, எந்த சர்ச்சுக்கு இயேசு போக மாட்டார். என்ன ஜாதிக்காக கட்டுக்கிற சர்ச்சுக்கு இயேசு போக மாட்டார்னு உங்களுக்கு தெரியுது, ஆனால் ஊழியக்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ பாவம் எங்கே இருக்குது? சர்ச்சுக்குள்ளே இருக்கிற பாவம், சர்ச்சுக்குள்ளே இருக்கிற பாவம், ஜாதி. அதனால தான் வெளியில் ஜாதி சண்டை நடக்குது. நிறைய பேர் அவங்க ஜாதி தலைவர்கள். சர்ச்சுக்குள்ளே இருக்கிற பாவம். சர்ச்சு மனம் திரும்பினா வெளியில் எல்லாரும் மனம் திரும்புவாங்க. சபைக்குள்ளே இருக்குது. சில போதகர்கள் பேசுகிறாங்க ஜாதியை பற்றி, பிஷப்மார் பேசுகிறாங்க ஜாதியை பற்றி. அவங்க ஊழியக்காரன்னு சொல்லவே தகுதி கிடையாது. ஜாதியை பற்றி பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஊழியக்காரன் சொல்ல தகுதியே கிடையாது அவங்களுக்கு. பைபிளை வச்சுட்டு போயிடணும் வெளியே, ஒரு கட்சி ஆரம்பிக்க போயிடணும், அங்கே கழட்டி வச்சுட்டு கட்சிக்கு ஆரம்பிக்க போயிடணும். கர்த்தரை துக்கப்படுத்தி கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இருதயத்தை கடினப்படுத்தி நம்ம பாவத்தை செய்து கொண்டு எல்லாம் ஜபம். அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்குறதே கிடையாது. அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஆண்டவர் கேட்குறாரா இல்லையா அதை பற்றிலாம் கவலை இல்லை. கூட்டத்தில் ஜனங்களுக்கு ஜபம், நாங்கள் நல்லா ஜெபிக்கிறான்னு சொல்கிறதுக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, சபை மனம் திரும்பணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நாங்கள் தான் இடரெல்லாம் இருக்கிறோம், நாங்கள் தான் பாவம் செய்கிறோம், எங்கள் சபை இந்த மாதிரி பாவத்தில் இருக்க எங்களை மன்னியும். எங்களை நமக்குள்ள பரிசுத்தம் வந்துட்டா, எழுப்புதல் வந்துட்டா, சமுதாயத்தில் மாற்றம் வந்துடும். எல்லாமே ஜெபிக்க கற்றுக்கொண்டோம், ஊழியத்தின் பாதையில் நடக்க கற்றுக்கணும். தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. லஞ்ச ஊழலற்ற மதுக்கடை மூடப்பட்ட ஒரு ஆட்சி வரும் என்று நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்ம சுயநலமற்ற ஒரு ஜபந்தான் வந்து ஏசப்பாவுக்கு பிடிக்கும், அதை தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கணும், நம்ம மாவட்டத்துக்காக ஜெபிக்கணும், அந்த ஒரு எண்ணமே இல்லை. சொன்ன மாதிரி பிரதர் சொன்ன மாதிரி ஒரு 5 நாள் ஜெபிப்போம், அப்புறம் அந்த கண்டினியூ விட்டு போயிடும். பட் இப்படி ஒரு ப்ரேயர் இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆவிக்குரிய விஷயம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த கூட்டு பிரார்த்தனையில் திரளான ஜனங்கள் கூடி வந்து தேசத்திற்காக பாரத்தோடு மன்றாடி ஜெபித்தார்கள். நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டம் மாபெரும் எழுப்புதலை காணப்போகிறது. காரைக்குடியில் ஆசீர்வாதமான தமிழ்நாடு கூட்டு பிரார்த்தனை. பிரியமானவர்களே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 8வது நாளுக்குள்ளே நாம் வந்து விட்டோம். சிவகங்கை மாவட்டத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சிவகங்கை மாவட்டமும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாவட்டம். அங்கே சிவகங்கை மாவட்டத்திற்காக காரைக்குடியில் கூடி தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு மாலை 6 மணிக்கு பாண்டியன் திரையரங்குக்கு எதிரில் இருக்கிற மைதானத்தில் இந்த ஜெபம் நடைபெற போகிறது. மாலை 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம், 9 மணி வரை நடைபெறும். இந்த சிவகங்கை மாவட்டத்தில் நீங்கள் எந்த தாலுக்காவில் இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் வரணும். தேவ ஊழியர்கள், விசுவாசிகள் அத்தனை பேரும் நம்ம ஒன்றா கூடி வந்து தேவ சமூகத்தில் இந்த மாவட்டத்தின் ரட்சிப்புக்காக, எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். இது கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வாய்ப்பு. நாம் ஜெபிக்க தவறினால் பாவம் செய்தவர்களாக இருப்போம். அதனால் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்க நீங்கள் வரும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பெரிய எழுப்புதலும் ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சியையும் கர்த்தர் கட்டாயம் உண்டாக்குவார். ஆமென். தொடர்புக்கு 9443128690 9442003635.
பிரியமான தேவ பிள்ளைகளே, ராமநாதபுரம் மாவட்டத்திற்காக நீங்கள் ஏறெடுத்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், பதிலளித்தும் விட்டார். இன்று மாலை காரைக்குடியில் நடைபெறவுள்ள கூட்டு பிரார்த்தனையில் நீங்கள் அனைவரும் தவறாமல் பங்கு பெற்று சிவகங்கை மாவட்டத்திற்காக ஜெபிக்க வாருங்கள். நமது இடைவிடாத ஜெபம் நமது மாவட்டத்தில் ஒரு மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும். மீண்டும் நாளை ஆசீர்வாதமான தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சந்திப்போம். பாவை இருளகன்று விலகட்டும், தூய ஒளி எங்கும் வீசட்டும், சாபம் முறிந்து போகட்டும், பயமின்றி மனிதர் வாழட்டும். சுயநலம் முற்றும் அழியட்டும், தீய மனம் யாவும் மாறட்டும். சுயநலம் முற்றும் அழியட்டும், தீய மனம் யாவும் மாறட்டும். நாளைய தலைவர்களே ஒன்று கூடுங்கள், எதிர்கால இந்தியா நமதே என்று சொல்லுங்கள். எத்திக்கும் இந்தியன் புகழோங்கட்டும், நம் பாரத தாய் திருநாடு இன்னும் செழிக்கட்டும். ஒளிரட்டும் இந்தியா, ஒளியான இயேசுவாய். ஒளிரட்டும் இந்தியா, ஒளியான இயேசுவாய். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம் 628211. தொலைபேசி எண் 046392200022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 046392200000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.